கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இயங்க முடியாத நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்த 19 திருடர்களின் கையிலும் மாட்டியிருக்கின்றது. இந்த அலிபாபாவையும் 19 திருடர்களையும் இந்த கட்சியில் இருந்து அல்லது 19 திருடர்களும் மனம் மாற வேண்டும். மனம் மாறி தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாபாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு போட்டது என்றது ஒரு விடயம் இருக்கு. அது எய்த அம்பு யார் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அம்பை தெரியும். ஆனால் அந்த எய்தவன் யார், அந்த சுத்துமாத்து யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும். என்னன்னு சொன்னா, தற்காலிக தமிழரசு கட்சி தான் வெல்ல வேண்டும் என்பதே உண்மை. ஆனால் தமிழரசு கட்சி வென்று எதையும் சாதிக்க போவதில்லை. இன்றைய நிலைமையில் தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளும் தற்காலிக வெற்றிகள் தமிழரசு கட்சியின் நிரந்தர அழிவில் கொண்டு போய் அதை நிறுத்தும். இதுதான் உண்மை நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, புதிய சூழ்ச்சிகள் தமிழரசு கட்சியில் இன்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அரங்கேற்ற காத்திருக்கின்றது.